கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மீண்டும் மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலும் தேவனுடைய வார்த்தையை கர்த்தருடைய பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கொடுத்த இந்த தருணத்திற்காக கர்த்தருக்கு முதலாவது நன்றியையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். நேர்மையாய் அழைத்த போதகர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, எமை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யோ. ஆமாண்டவரே, நீர் உம்முடைய ஆவியை எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் தந்திருக்கிறேன். இந்த நேரத்தில் அந்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யும்படியாய் என்று கேட்கிறோம். சுவாமி, பேசுகிற அடியனை உடைய சிலுவையின் கீழ் மறைத்துக் கொள்ளும். தேவன் கற்று தந்தவைகளை உடைய பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ள எனக்கு கிருபை தாரும். கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அது ஒரு நல்ல நிலமாய் காணப்படும்படி இருதயத்தை நீர் பக்குவப்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஒன்றும் வீணாகாதபடி அவர்கள் தங்களுடைய இருதயத்திலே பெற்றுக்கொள்ள, இருதயத்திலே அது ஒரு நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல் இருந்து ஒவ்வொரு நாளும் அது பலன் தருகிற கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். ஆறுதலற்றவர்களை ஆறுதல் படுத்துகிற கர்த்தர் நீர், தேறுதலற்றவர்களை தேற்றுகிறவர் நீர். ஆண்டவரே, உபத்திரவப்பட்டவர்களுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாத தேவன் நீர். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் உடைய பிள்ளைகளை தேற்றட்டும், பலப்படுத்தட்டும், வரும் நாட்களுக்கு என்று ஆயத்தப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளில் சிந்திப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 22வது சங்கீதம் 24வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனுக்கு கேட்டருளினார். இது தாவீது தன்னுடைய அனுபவத்திலிருந்து எழுதின
ஒரு அனுபவ வாக்கியம் என்று நாம் சொல்ல முடியும். இதற்கு முன்பாக 18வது சங்கீதத்தை நாம் சற்று திருப்பி பார்ப்போம் என்று சொன்னால், 18வது சங்கீதத்தின் தலைப்பு இப்படி சொல்லுகிறது: ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த சங்கீதம் 22ற்கு இப்படி ஒரு தலைப்பு கொடுக்கப்படவில்லை, ஆனால் ராக தலைவனுக்கு தாவீதால் கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபத்திரவம் என்று சொல்லப்படும் பொழுது நம் எல்லாருக்கும் அதில் அனுபவம் இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாத தேவன் நமக்கு உண்டு. அந்த உபத்திரவத்தை அருவருக்காத தேவன் நமக்கு உண்டு. இந்த உபத்திரவம் என்று தாவீது சொல்லும் பொழுது தாவீதின் உபத்திரவத்தை பற்றி சற்று சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். தாவீதினுடைய உபத்திரவங்கள் பல, தாவீதினுடைய வெற்றிகளும் பல. தாவீது தேவனுடைய கிருபையை பற்றி கொண்டு வெற்றியாய் தன் வாழ்க்கையை உபத்திரவங்களின் வழியாக கடந்து சென்றாலும் வெற்றியாய் முடித்த ஒரு மனிதன். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு பரலோக ராஜ்யத்திற்கு செல்லும் பாதையிலே அநேக உபத்திரவங்களின் வழியாய்தான் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று அப்போஸ்தல நடவடிக்கைகள் 14 பவுல் அப்போஸ்தலன் சொன்னதை நாம் பார்க்க முடியும். எனவே இன்றைக்கு உபத்திரவம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சாதாரண ஒன்றுதான். ஆனால் அந்த உபத்திரவப்படும் பொழுது கர்த்தர் கூட இருந்து அந்த உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாதவர் அந்த உபத்திரவத்தை அருவருக்காமல் நமக்கு செவி சாய்க்கிற தேவன் என்று நாம் மீண்டும் அறிவுறுத்தப்படுகிறோம். இந்த நாளிலே தாவீதின் வாழ்க்கையை சற்று திருப்பி பார்க்கலாம். அவன் உபத்திரவப்பட்டதின் ஒரு உச்சக்கட்டத்தை சற்று நாம் திருப்பி பார்க்கலாம். இந்த சவுலோடு உள்ள உபத்திரவத்திலே அவன் கடைசி நிலையிலே வரும் பொழுது ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை உங்களுக்கு முன்பாக வைத்து நாம் சற்று சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களாய் இருக்கும்படிக்கும், நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறு இல்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். ஆகையால் தாவீது தன்னோடு இருந்த 600 பேரோடும் கூட எழுந்திருந்து மாயோகின் குமாரனாகிய ஆகீஸ் என்னும் காத்தின் ராஜாவினிடத்தில் போய் சேர்ந்தார். தாவீது சவுலை கண்டு எத்தனையோ இடங்களிலே ஓடி ஓடி தப்பித்துக் கொண்டார். சவுலை ஒருவேளை கொன்று போடுவதற்குரிய வழி அல்லது சூழல் இருந்த பொழுதும் கர்த்தருக்கு பயந்தபடியினால் அந்த காரியத்தை தாவீது செய்யவில்லை. இந்த எல்லா அனுபவங்களுக்கு முன்பாக தாவீது சிங்கத்தை பீறி போட்ட ஒரு மனுஷன், கரடியை மேற்கொண்ட ஒரு மனுஷன், கோலியாத்தை மேற்கொண்ட ஒரு மனுஷன். இஸ்ரவேலிலே சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16 என்ற பேர் புகழ் எல்லாவற்றையும் பெற்ற ஒரு மனுஷன். தேவனால் சாமுவேல் மூலம் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்த ஒரு மனுஷன். இவனுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட உபத்திரவங்கள் ஏராளம் ஏராளம். இந்த காரியங்கள் நான் சொன்ன இவைகளெல்லாம் நடந்தாகிவிட்டது. இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 13 வருடங்கள் வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை. நிகழ்வுகளை வைத்து வேத பண்டிதர்கள் குறிப்பிடுவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13 வருடங்கள் அவன் இப்படி தாவீது சவுலுக்கு பயந்து
ஓடிக்கொண்டே இருக்கிறான் பல ஆண்டுகளாக. இப்ப அவனுடைய மனது என்ன சொல்லுகிறது? இனி இங்க இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் சவுல்கிட்ட மாட்டிக்கிடுவேன். ஆகையினால நான் என்ன பண்ணுவேன்? எங்கேயாவது போய் அவனுடைய எதிராளி பெலிஸ்தியர் கோலியாத்தை கொன்றானே. கோலியாத் ஒரு பெலிஸ்தியன். இப்பொழுதும் இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தியாவுக்கும் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிற நாட்கள். அங்கே போய் நான் புகலிடம் கொள்வேன் என்கிறான். அங்கே போய் அந்த ராஜாவிடத்திலே கேட்கிறான். அவனுக்கு சிக்லாக் என்கிற பட்டணத்தை கொடுக்கிறான். அந்த பட்டணத்தில் இருக்கிறான். அங்கு இருக்கும் பொழுது அவனோடு கூட அவனுடைய கூட்டத்தார் ஒரு 600 பேர் இருக்கிறார்கள். அவர்களும் குடும்பமாக இருக்கிறார்கள். தாவீதோடு 2 மனைவிகள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் போய் அந்த பட்டணத்தை கட்டிக் கொள்ளுகிறார்கள். அவ்வப்போது பக்கத்தில் உள்ள தேசங்களை போய் கொள்ளையிட்டு கொண்டு வந்து தங்களுடைய பொருட்களை எல்லாம் அவர்கள் தங்களுக்கென்று சேர்த்து கொள்ளுகிறார்கள். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் யோசித்து பார்த்தால், ஆழமாய் சிந்தித்தால் அவனுடைய வாழ்க்கை ஒரு சரியான வாழ்க்கையா? தெரியவில்லை. ஆனால் தேவன் அவனோடு கூட இருக்கிறாரா? இருக்கிறார். ஆனால் அவன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான்? நம்பிக்கையற்ற நிலைமையிலே. ஆனால் தேவன் அபிஷேகம் பண்ணினது அவனுடைய மனதிலே இருக்கிறது. என்றைக்காவது ஒரு நாள் ராஜாவாக. ஒரு நிர்பந்தமான நிலைமை. இப்படி இருக்கும் பொழுது பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேலுக்கும் யுத்தம் ஆரம்பிக்கிறது. இந்த யுத்தத்திற்கும் நான் வந்து உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி பெலிஸ்திய ராஜாவோடு அவன் பேசுகிறான். அந்த ராஜாவோ வென்றால் தாவீதை அதிகமாய் நேசிக்கிறான். தாவீதை சேர்த்துக் கொள்ளுகிறான் யுத்தத்திற்கு. ஆனால் இப்ப யுத்தத்திற்கு போகிற வழியில பெலிஸ்தியாவின் பிரபுக்கள் சொல்லுகிறார்கள், இவனை சேர்த்து கொள்ளக்கூடாது. இவன் ஒரு காலத்திலே பெலிஸ்தியர்களை முறியடித்து பெலிஸ்தியர்களுடைய தலையை கொண்டு கொடுத்து சவுலிடத்திலே மகளை பெற்றுக் கொண்டனர். இதெல்லாத்தையும் யோசித்து சொல்லுகிறதுக்கு பிரபுக்கள் இருக்கிறாங்க. ராஜா உடனே சொல்றாரு, நீ எங்க கூட யுத்தத்துக்கு வேண்டாம், போயிடு. திரும்ப போறார். திரும்ப போகும் பொழுது இவனுடைய பட்டணம் முழுவதுமாக பிடிப்பட்டு சூறையாடப்பட்டு போய் இருக்கிறது. இப்ப யோசித்து பாருங்க, இந்த நிர்பந்தமான நிலைமையிலே தாவீது என்ன செய்வான்? தேவன் மீது நம்பிக்கை இருக்கிறது, இன்னொரு பக்கம் நம்பிக்கை அற்று போய் கொண்டிருக்கிற ஒரு நிலைமை. தேவனோடு ஆனால் பேசுகிற ஒரு மனுஷன். ஆனால் என்ன ஆண்டவர் என்ன செய்வார் தெரியாது. இப்போ முற்றிலும் சூறையடிக்கப்பட்டு போனது. 30வது அதிகாரம் 1 சாமுவேல் 30வது அதிகாரம் வசனங்கள் 3-4 நான் வாசிக்கிறேன். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளையும் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அது எப்படின்னு புரிஞ்சு கொள்ள முடியல. நம்ம இன்னைக்கு மெதுவா அழுகிறதே ஒரு பெரிய விஷயம். சத்தமிட்டு அழுகிறது எத்தனை தடவை அழுதுருப்போம். அது இன்னைக்கு நம்முடைய ஒருவேளை கல்ச்சர்ல அது ரொம்ப குறைவா இருக்குது. எவ்வளவுதான் இருந்தாலும் அழுகைய அடக்கி கொள்ளதான் பார்ப்போம். அவர்கள் பலனே இல்லாத போகிறது வரைக்கும் அப்ப அவங்க அழுகிறத அழுது 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 அவங்களுக்கு யாருமே ஆறுதல் சொல்லவும் இல்லை, நம்பிக்கையும் யாரும் இல்லை. கர்த்தரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இனி அழுகிறதுக்கு பலன் இல்லை. உபத்திரவப்பட்டவன் நிலையை சற்று சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம உபத்திரவப்படுகிறோம். இந்த அளவிற்கு உபத்திரவப்படுகிறோமா? உபத்திரவப்பட்டிருக்கின்றோமா? யோசித்து பார்க்கலாம். அப்போ தாவீது உடனே ஆண்டவரிடத்தில் கர்த்தரை நோக்கி 8வது வசனம், கர்த்தரை நோக்கி தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமல், அதை அருவருக்காமல் அவனுக்கு பதில் கொடுத்த ஆண்டவர். இப்ப ஏன் இப்படி பதில் கொடுக்கிற ஆண்டவர் இப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் அனுமதிக்கிறார்?
நம்முடைய வாழ்க்கையிலே திருஷ்டாந்தங்களை எழுதி வைப்பதற்காக தாவீதினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அனுபவங்களை எல்லாம் கொடுத்து அதை வேதத்தில் நமக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமலோ அருவருக்காமலோ. உபத்திரவத்தை அற்பமா எண்ணுவது என்றால் என்ன, அருவருப்பது என்றால் என்ன, சற்று சிந்தித்து பார்ப்பான். இன்னைக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுற ஒருத்தரை போய் பார்க்கிறோம், மருத்துவமனையில பார்க்கிறோம், வீட்டுல பார்க்கிறோம், இல்ல வேற ஏதாவது சூழல்கள்ல இருக்கிறவங்களை போய் பார்த்து விசாரிக்கிறோம். விசாரித்து விட்டு கொஞ்ச நேரம் இருந்து பேசுறோம், கேட்கிறோம், நம்மளால முடிஞ்சதை செய்யறோம். இதுக்கு மேல நம்ம என்னதான் செய்யறதுன்னு தெரியாது, வந்துடுறோம். வந்து கொஞ்ச நேரத்துல அது அப்புறம் என்ன ஆயிடுது, நமக்கு இங்க உள்ள விஷயம் எல்லாம் வந்தோம்னா அதை எங்கேயோ மறந்து போயிடும். நம்ம பல நேரத்துல நினைக்குது, உண்மையா போய் அவங்க கூட நம்ம போய் பேசிட்டு தான் வர்றோம், உண்மையா போய் ஆறுதல் சொல்லதான் செய்யறோம், உண்மையாய் வருத்தப்படுகிறோம். ஆனால் அது கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுது, அற்பமாய் நமக்கு போய். ஏன் அது அற்பமா போகுது, அதை விட பெரிய விஷயம் நமக்கு இங்க இருக்குது இல்ல. அற்பம் பெருசு சின்னது எல்லாம் நம்ம மனசுல இருக்கக்கூடிய வேல்யூ சிஸ்டத்தை பொறுத்துதான், நம்முடைய மதிப்பீடுகளை பொறுத்ததுதான். அதே பிரச்சனை நமக்கு இருக்கும்னா அது நமக்கு பெருசா இருக்கும். ஆனால் என் தேவன் அற்பமாய் எண்ணாதவன். அவர் ஒருவேளை அதை அனுமதிப்பார். தாவீது இப்படிதான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், பார்த்துட்டு இருப்பாரு, அழுதுக்கு முடியாம அழுதுகிட்டு கிடக்கான், பார்க்கிறார். ஆனால் அது அவருக்கு அற்பமாய் தோன்றவில்லை. இரண்டாவது, அருவருப்பது. என்ன அருவருப்பது? தாவீது இப்படி எல்லாம் போய் கிடந்து கஷ்டப்படுறதுக்கு அவன் செஞ்ச தப்பு தான். அவன் ஏன் பெலிஸ்தியாட்ட போனான், இங்கே இருந்திருக்கலாமே. நம்ம ஈஸியா மற்றவங்களை குற்றப்படுத்திடுவோம்ல. மற்றவங்களுக்கு தவறுகள் கஷ்டங்கள் வரும் பொழுது அவர்கள் செய்த தவறுகளை நிமித்தமாய் அந்த கஷ்டம் வரும் என்றால் நேரா போய் ஆறுதல் சொல்லுவோம். ஆனா மனசுக்குள்ள என்ன நினைப்போம், இவங்க அன்னைக்கு அப்படி செஞ்சதுக்குதான் கடவுள் இப்படி செய்கிறாருன்னு சொல்லுவோம், செய்கிறார் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்படி சொன்னதுதான் யோபுடைய நண்பர்கள் எல்லாரும் 3 பேரும் இதைத்தான் செஞ்சாங்க, அவங்க வேற ஒண்ணும் செய்யல. யோபு இருந்து புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு. ஏற்கனவே இவர் இத்தனை ஆண்டுகள் வாழும் பொழுது அவருடைய செயல்பாடுகள், அவருடைய பேச்சுக்கள் எல்லாவற்றையும் கேட்ட இந்த 3 நண்பர்கள், நீர் இப்படி செஞ்சதுனால இப்படி இருக்குமோ அப்படின்ட்டு சொல்றாங்க. அவங்க வார்த்தையால சொன்னதாக வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் நம்ம வார்த்தையா சொல்லாம அருவருக்கிற நேரங்கள் உண்மை. ஆனால் என் தேவன் அப்படி அல்ல. தாவீது செஞ்சது தப்புதான். அவன் ஒருவேளை பெலிஸ்தியாவில் இருந்து இஸ்ரவேலுக்கு நேர யுத்தத்துக்கு போய் அங்க அந்த யுத்தத்துல சவுல் மரித்து போகிறான். சவுலுடைய முடிவு காலம் அது. இவனுடைய உபத்திரவங்கள் முடிவடைகிற நேரம் அது. ஆனால் அங்க போய் யுத்தத்துல இருந்து ஒருவேளை சவுல் கொலையுண்டு போவதற்கு இவன் காரணமாகி விடுவான். ஆண்டவர் தடுத்தார். சவுலை கொலை செய்ய மாட்டேன் என்று பிரதிஜை பண்ணினவன் அவன். இப்பொழுதோ இந்த ஆகீஸை பிரியப்படுத்த வேண்டும் என்று இஸ்ரவேலுக்கு நேராக யுத்தத்திற்கு செல்கிறான். அதையும் தடுத்து ஆட்கொள்கிறார் என் தேவனாகிய கர்த்தர். எப்பா, உன்னுடைய வாஞ்சை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் மீது உன் கையை வைக்க கூடாதுன்னு அன்னைக்கு சொல்லி, இன்னைக்கு உன்னுடைய சூழ்நிலை நிமித்தமாய், உன்னுடைய உபத்திரவத்தின் நிமித்தமாய் நீ தவறு செய்ய போகிறாய். தேவன் தடுத்து ஆட்கொள்ளுகிறார். ஆனால் அவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாதவர், அவனுடைய உபத்திரவத்தை அருவருக்காத தேவன். அதை நீ பின்தொடர்ந்து போ, எல்லாவற்றையும் மேற்கொள்ளுவாய், பிடித்து கொண்டு வருவாய் என்று சொல்லி அந்த உபத்திரவ நேரத்திலும் எல்லாவற்றையும் அவன் மீண்டும் திருப்பி கொண்டு வருவதும், அதிலிருந்த கொள்ளை பொருள்களை அநேகருக்கு கொடுத்து பகிர்ந்து கொடுக்கவும் தக்கதான ஒரு கிருபையை அவனுக்கு கொடுத்தான். இன்றைக்கு உபத்திரவப்படுகிற நமக்கு நம்முடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமலும், இந்த உபத்திரவம் ஒருவேளை நம்முடைய தவறுகளினால் தான் வந்திருக்கும் என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோமே, அதை அருவருக்காத தேவன் ஒருவர் மறந்துவிட வேண்டாம். இரண்டாவதாக சங்கீதம் 22 மீண்டும் எடுத்துக் கொள்ளலாம். அவருடைய தன்மை என்ன? அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து
தாவீதுக்கு தேவன் தன்னுடைய முகத்தை மறைக்கவில்லை. அவனுக்கு பாடுகளை அனுமதித்தார். அவன் ஓடிக்கொண்டே இருக்கிற நேரத்துல எல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து, கண்மலையாம் தேவன் நீர் என்னை ஏன் மறந்தீர்? பகல் ஃபுல்லா ஓடுறான், இரவு ஃபுல்லா உட்கார்ந்து பாட்டு எழுதுறான். ஆண்டவர் அவருடைய முகத்தை மறைக்கவில்லை. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் சிலருக்கு முகத்தை மறைப்பேன் என்று சொல்லுகிறார். அதனாலதான் அவர் இங்க சொல்றார், தம்முடைய முகத்தை மறைக்காமலும் இருந்து என்று சொல்கிறார். யாருக்கு ஆண்டவர் தம்முடைய முகத்தை மறைக்கிறவராய் இருக்கிறார்? அதற்கு முன்பாக தேவன் தம்முடைய முகத்தை மறைப்பதென்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளலாம். நம்ம என்ன டெய்லி ஆண்டவருடைய முகத்தை கண்ணால பார்த்துட்டு இருக்கிறோமா? இல்ல அப்படி என்ன இன்னைக்கு போய் பார்த்தேன் அவரை பார்க்க முடியல அப்படின்னு புரிஞ்சுக்கொள்ளலாம். ஆனால் தேவன் தம்முடைய முகத்தை மறைப்பது என்றால் என்ன என்று பார்க்கலாம். எடுத்து வாசியுங்கள் யாராவது ஒருவர். எண்ணாகமம் 6வது அதிகாரம் 25, 26 வசனங்கள். இந்த 2 வசனங்களும் தேவனாகிய கர்த்தர் ஆரோன் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மோசேயின் மூலமாக கற்பித்த பகுதி. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உனக்கு உன்மேல் கிருபையாய் இருக்க கடவுள். கர்த்தருடைய முகம் மறைக்கப்படும் பொழுது, அவருடைய பிரகாசத்தை நீ பார்க்க முடியாமல் இருக்கும் பொழுது, அவருடைய கிருபையை நீ இழந்து நிற்கிறாய். அவருடைய கிருபையை நீ இழந்து நிற்கிறாய். எப்பெல்லாம் நம்ம பாவத்துல விழுந்துடுறோம் அப்படின்னா, ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம் ரோமர் 6வது அதிகாரம், கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. Sin shall have no dominion upon you as you are under the grace. அப்ப நம்ம பாவத்துல விழுந்து நிக்கிறோமா? முகம் மறைக்கப்பட்டு போயிற்று. தாவீது பத்சேபாளிடத்திலே பாவத்தில் விழுந்த பொழுது தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டவன், கிருபையை இழந்தவனாய் காணப்பட்டான். இங்கு வசனம் அழகாக சொல்கிறது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவுள். தேவனுடைய கிருபையை இழந்து நிற்கிறோம் என்று எப்பெல்லாம் சொல்றோமோ, எப்பெல்லாம் உணர்கிறோமோ, அவருடைய முகம் உனக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது மகனே, மகளே. ஆண்டவர் அடுத்த பகுதி சொல்ல, கர்த்தர் தன்னுடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி, when you are able to feel the presence of God, ஆண்டவரை பார்க்கிற மாதிரி ஜெபிக்க முடியல, என்னைக்கு முடியலையோ அன்னைக்கு அவருடைய பிரசன்னம் இல்லாமல் போகிறது. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். சங்கீதம் 60 பார்க்க முடிகிறது. இப்படி சொல்லுகிறாரே, எக்காலத்திலும் அவரை நம்ப முடிகிறதா? எக்காலத்திலும் அவருடைய சமூகத்துல போய் முழங்கால நின்று அவருடைய முகத்தை பார்த்து உங்களுடைய இருதயத்தை ஊற்ற முடிகிறது. எப்போ நம்முடைய இருதயத்தை ஆண்டவரிடத்துல ஊற்ற முடியலையோ, அவருடைய முகம் நம்மேல் பிரசன்னமாய் இருக்கவில்லை. இதை இன்றைக்கு அநேகர் விளங்கிக் கொள்வதில்லை. அநேக விசுவாசிகள் இதை விளங்கிக் கொள்ளவில்லை. ஜெபிக்க முடியாம இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டி கொண்டே இருக்கிறார்கள். யாரிடத்திலேயாவது போய் ஜெபிக்க போகணும்னு ஓடுகிறாங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளை கடவர். அவர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி மேல் கிருபையா இருக்க கடவர். மற்றவங்க மூலமா ஜெபிச்சு வாழ்க்கையை ஓட்டுறத இன்னைக்கு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கேள்வியை எழுப்புங்கள் மனதில். ஏன் எனக்கு ஆண்டவருடைய முகம் பிரசன்னமாகல? ஏன் எனக்கு ஆண்டவருடைய முகம் என் மீது பிரகாசிக்கல? மோசே போய் ஆசரிப்பு கூடாரத்தில் அவரோடு பேசி கொண்டு வந்த பொழுது அவனுடைய முகம் பிரகாசித்தது.
இதை அறிந்த யோசுவா ஆசரிப்பு கூடாரத்திலேயே தங்கினான். ஜனங்கள் என்ன சொன்னாங்க? நாங்க இங்க பாளையத்துல இருக்கோம், நீர் போய் பேசிட்டு வரோம். எல்லாரும் அழிந்து போனார்கள். காலேபும் யோசுவாவும் மட்டும் 2 பேர் தான் போனாங்க. ஏன்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய முகத்தை பார்க்கக்கூடியதாய், எக்காலத்திலும் அவரை நம்பக்கூடியதாய், உங்களுடைய இருதயத்தை டெய்லி அவரிடத்துல ஊற்ற முடிகிறதா? சிந்தித்து பாருங்க. இல்லை என்றால் முகம் மறைக்கப்பட்டிருக்கிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 31. மோசேயின் ஊழியம் நிறைவேறுகிற காலம். அப்போ ஆண்டவர் இந்த ஜனங்களை பற்றி மோசே இடத்துல எல்லாவற்றையும் சொல்கிறார். 31வது அதிகாரம் வசனங்கள் 15 முதல் நான் வாசிக்கிறேன். கர்த்தர் கூடாரத்திலே மேகஸ்தம்பத்தில் தரிசனமானார். மேகஸ்தம்பம் கூடார வாசல் மேல் நின்றது. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ உன் பிதாக்களோட படுத்துக் கொள்ளப் போகிறாய். இந்த ஜனங்கள் எழும்பி தாங்கள் போயிருக்கும் தேசத்தில் உள்ள அந்நிய தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றி என்னை விட்டு தங்களுடனே நான் பண்ணின உடன்படிக்கையை மீறுவார்கள். அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். எப்போ ஆண்டவர் மறைப்பதாக சொல்லுகிறார்? எல்லாவற்றையும் அவர் முதல்ல மோசேக்கு சொல்லிடுறார். எப்பா, நீ இவ்வளவு நாள் ஊழியம் செய்தாய். 80 வயதில் அவனை கூப்பிட்டு ஊழியத்துக்கு அழைத்தாய். 40 ஆண்டுகள் மீண்டும் ஊழியம் செய்யத்தக்கதாய் பலனை கொடுத்தான். இப்ப அவனுடைய காலம் நிறைவேறுகிறது. அவங்கிட்ட எல்லாவற்றையும் சொல்ல வேணும்னு என்ன அவசியம் இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் சொல்லுகிற ஒரு தேவன். நம்ம ஆனா என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சிடுறாரு. ஆண்டவர் ஏன் மறைக்கணும்? நீ உடன்படிக்கையிலே நிலை கொண்டிருக்கிறாயா? சிந்தித்து பார். நமக்கும் தேவனுக்கும் உடன்படிக்கை உண்டா? என்ன உடன்படிக்கை? ஞானஸ்நானம். 1 பேதுரு 3:21. எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம் இல்லையா? ஞானஸ்நானம்னு சொன்ன உடனே தண்ணியில முங்குறது எழும்புறத நினைச்சிட்டு இருக்காருங்க. அதுதான் நம்ம செய்த சாக்கிரமந்து. ஆனால் 1 பேதுரு 3:21 இதற்கு ஒப்பனையாயிருக்கிற ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் கிறிஸ்துவை பின்பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருக்கிறது. அவரை பின்பற்றுவேன்னு நீங்க ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டீங்க. தெரிஞ்சு பண்ணீங்களா? தெரியாம பண்ணீங்களா? இன்றைக்கு அதை புதுப்பித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையிலே அவர்கள் மீறினார்கள். 31வது அதிகாரம் உபாகமத்துல அதைத்தான் 15, 16, 17 வாசித்தோம். அவர்கள் உடன்படிக்கையை மீறுவார்கள். அப்பொழுது நான் என்ன பண்ணுவேன்? அப்ப கிறிஸ்துவை பின்பற்றும் நல் மனசாட்சி உங்க இருதயத்துல என்னைக்கு கெட்டு போச்சுதோ, நம்ம இருதயத்துல கெட்டு போகுதா? நான் இந்த தப்பு செஞ்சுட்டேனே, இந்த உடன்படிக்கையை மீறிச்சனே, நான் இந்த காரியத்தை எல்லாம் செய்யறேன், ஆண்டவர் பக்கத்துல இருந்தா என்ன நினைப்பாரு? அவரை வேதனைப்படுத்துறனே, அதுதான் உடன்படிக்கையை மீறுகிற நிலை. அப்படி வரும் பொழுது தேவன் அந்த நேரத்துல தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு நம்முடைய நிலை, வாழ்க்கை நிலை இப்படி மேடு பள்ளங்கள் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது கிறிஸ்துவினிடத்திலே அவரை பின்பற்றுவேன், பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருப்பேன் என்று சொன்ன அந்த உடன்படிக்கையிலே மீறி போனவர்களாய் இருக்கிறோமா? அதனால் அவருடைய முகம் மறைக்கப்படுகிறது. உபாகமம் 32வது அதிகாரம் 18 முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். உன்னை ஜனிப்பித்த கன்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். கர்த்தர் அதை கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்தினது நிமித்தம் மனமடிவாகி அவர்களை புறக்கணித்து என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன்.
அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மையில்லாத பிள்ளைகள். அவங்க கண்மலை ஜெனிப்பித்த கண்மலையை நினையாமற் போனீர்கள். பெற்ற தேவனை மறந்தாய். உன்னை பெற்றெடுத்தவர் ஒரு தாய்க்கு சமமாய் தேவனை உருவகப்படுத்தி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி இருந்த தேவனை நீ மறந்தாய். கடைசியாக இதெல்லாம் மறந்ததுனால உனக்குள்ளே என்ன காணப்படுகிறது? மாறுபாடு. நீ மாறுபாடுள்ள சந்ததி. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பிலிப்பியர் 2:12-13-14 பகுதிகளிலே கோணலும் மாறுபாடுமான சந்ததியிலே ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களாய் பிரகாசிக்கிற நீங்கள் குற்றமற்ற பிள்ளைகளாய் மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படி என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். எல்லாவற்றையும் மறந்துருங்க அப்படின்னு நம்ம முடிச்சிடலாம்ல. எல்லாத்தையும் மறந்துருங்க. கொஞ்சம் இதெல்லாம் மனதிலே வைத்து வீட்டுல போய் படிங்க. வசனங்கள் ஒன்றோடொன்று அழகாக ஆவியானவரால் பொருத்தப்பட்டு காணப்படுகிறது. கோணலும் மாறுபாடுமான சந்ததி, இதன் மத்தியிலே நீ உடன்படிக்கை பண்ணி அவரை பின்பற்றுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறாய். ஆண்டவரிடத்துல உடன்படிக்கையின் பிள்ளையாய் இருக்கிறாய். உடன்படிக்கையிலே நீ மீறி போகாது. கோணலும் மாறுபாடுமான சந்ததியிலே நீ ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு குற்றமற்றவனாய் மாசற்றவனாய் வாழுவதற்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். முறுமுறுக்காம தர்க்கிப்பில்லாம எல்லாவற்றையும் செய்யணும்னா தேவையானது நீ சுயத்திற்கு மரித்திருக்க வேண்டும். இதுதான் நான் அன்றைக்கு போதித்தது. இப்ப இந்த சுயம் மரித்து போகாமல் இருக்கும் என்றால் முறுமுறுப்பு தர்க்கிப்பு எல்லாம் வரும். அப்ப கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் மத்தியில நீ குற்றமற்றவனாய் இருக்க முடியாது. நீ மாறுபாடு உள்ளவனாய் காணப்படுகிறாய். நன்றாக யோசியுங்கள். ஆலயத்திற்குள்ளே இருந்து நாம் ஒரு நிலைப்பாட்டிலே பேசுகிறோம். வெளியிலே சென்று அதே நிலைப்பாட்டில் பேசுகிறோமா? வீட்டில் சென்று அதே நிலைப்பாட்டில் பேசுகிறோமா? அலுவலகத்தில் சென்று அதே நிலைப்பாட்டில் பேசுகிறோமா? வழியில் பிரயாணம் பண்ணும் பொழுது அதே நிலைப்பாட்டில் இருக்கிறோமா? அவர்கள் மாறுபாடுள்ள பிள்ளைகள், உண்மையில்லாத பிள்ளைகள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்மை குறித்து சற்று உய்த்து ஆராய்ந்து பார்ப்போம். இதனால் நான் அவர்களுக்கு என் முகத்தை மறைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே முகம் மறைக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் ஒன்று பார்த்தோம், உடன்படிக்கையை மீறுதல். இன்னொன்று மாறுபாடுள்ள வாழ்க்கை, தேவனை மறந்த ஒரு வாழ்க்கை. என்றைக்கோ ஞானஸ்தானம் எடுத்தேன், என்றைக்கோ உடன்படிக்கை பண்ண உடன்படிக்கையை நான் மறந்துட்டேன் என்று வாழுகிறவர்களுக்கு தேவன் தம்முடைய முகத்தை மறைக்கிறார். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்றோம்? ஜெபம் பண்ணா எனக்கு ஆண்டவரிடத்துல பேச முடியல, ஆண்டவரிடத்துல இருதயத்தை ஊற்ற முடியல, யார்கிட்டையாவது போய் ஜெபம் பண்ணிட்டு வந்து. இதுவல்ல வாழ்க்கை. தேவனுக்கும் நமக்கும் இடையில் மத்தியஸ்தர் ஒருவரே, கிறிஸ்து இயேசுவே. ஊழியர்கள் நம்மால் முடியாம போற நேரம் சில நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. நல்லது, தவறு இல்லை. ஆனால் அதையே நம்பி உன் வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்க முடியாது. எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா 57வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்து நிமித்தம் கடுங்கோபமாகி அவர்களை அடித்தேன். நான் மறைந்து கடுங்கோபமாய் இருந்தேன். தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்களே. ஆண்டவர் சில நேரத்துல மறைஞ்சு இருக்கிறார். காரணம் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் கடுங்கோபமாகி அடித்தேன். ஒரு அடி கொடுத்தாச்சு. அதுக்கு எப்படியாவது ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே விடுதலை தாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணி ஆண்டவரும் விடுதலை கொடுத்துட்டார். ஆனா திரும்பவும் பழைய வாழ்க்கை வாழ்கிறோமா? அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? பேசாம ஒதுங்கி மறைஞ்சு உட்கார்ந்துக்கிறாரு. இவங்க நினைச்சுக்கிறாங்க, சரி இனி ஆண்டவர் மறைஞ்சு அவர் ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை, நம்ம மனம் போன வாழ்க்கையில வாழலாம்
என்று வாழ்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கை அதுதான். எரேமியா 6 நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கேன், இப்ப எடுக்க வேண்டாம். புடமிடுகிறவனுடைய பிரயாசம் விருதாவாய் போயிற்று. உன்னையும் என்னையும் தேவன் புடமிட்டுக் கொண்டே இருக்கிறார். மீண்டுமாய் அந்த கஷ்டத்திலிருந்து வெளிவந்தவன திருப்பியும் அப்படியே போன எத்தனை முறை புடமிடுவார் ஆண்டவர். ஆண்டவர் சொல்லுகிறார், புடமிடுகிறவனுடைய பிரயாசம் விருதாவாய் போயிற்று. ஆண்டவர் இப்படிப்பட்ட நேரங்களிலே முகத்தை மறைத்து விடுவேன் என்று சொல்லுகிறார். இன்னொரு சூழலை மீகா 3வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். மீகா 3:4 அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், ஆனாலும் அவர்கள் தங்கள் கிரியைகளை பொல்லாதவர்கள் ஆனபடியினால் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடாமல் தமது முகத்தை அக்காலத்திலே அவர்களுக்கு மறைத்துக் கொள்வார். கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறதா? நன்றாக எல்லாத்தையும் செய்யறோம், ஜெபம் பண்றோம், காணிக்க கொடுக்கிறோம், உபவாசத்துக்கு வந்துடுறோம். அல்டிமேட்டா நம்முடைய சுபாவம், நம்முடைய கிரியை எப்படி இருக்கிறது? நீ எல்லாம் செய்யற, அவர்கள் என்னை கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், ஆனாலும் தங்கள் கிரியைகளில் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடினால் நம்முடைய கிரியை எப்படி இருக்கிறது? நம்ம கிரியை எப்படி இருக்கணும்னு மத்தேயு 5 அழகா ஆண்டவர் எல்லாவற்றையும் போதித்து இருக்கிறாரே. நம்முடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர் தம்முடைய முகத்தை மறைத்துக் கொள்கிறார். பல காரணங்கள் முகத்தை மறைப்பதற்கு வேதத்தில் பார்க்க முடிகிறது. நாம் இன்றைக்கு பார்த்தது ஒன்று, உடன்படிக்கையை மீறுகிறது நிமித்தம். 2வது, பெற்றெடுத்த கன்மலையை மறந்து போய் மாறுபாடுள்ளவர்களாய் வாழ்வது. 3வது, பொருள் ஆசை. 4வது, கிரியையிலே பொல்லாதவர்களாய் இருக்கிற காரணங்களை பார்த்தோம். இவைகளை நிமித்தமாய் ஒருவேளை தேவன் முகத்தை மறைக்கலாம். ஆனால் தாவீதுக்கு ஆண்டவர் முகத்தை மறைக்கவில்லை. அதனால்தான் அவர் அப்படி எழுதுகிறார். இந்த முகத்தை முகம் மறைக்கப்படும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்து முடிப்பது நல்லது. சங்கீதம் 13வது அதிகாரம் 1, 5, 6 வசனங்கள். சங்கீதம் 13. நான் ஆறாவது வசனம், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். இங்கு தாவீது எழுதின ஒரு குட்டி சங்கீதம் இது. எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? சில நேரத்தில் ஆண்டவர் அவருக்கும் முகத்தை மறைச்சிருக்கிறார். எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? இப்ப இந்த முகம் மறைக்கப்பட்டிருப்பது எதனால் என்று பார்த்தோம். ஆனால் அவர் முகத்தை மறைக்கிற தன்மையுடைய தேவன் அல்ல. உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை மறைக்காமல் தன்னை நோக்கி கூப்பிடுகிறவனுக்கு செவி கொடுக்கிற தேவன். ஆனால் அவர் பக்தர்கள், தேவ மனிதர்களுக்கெல்லாம் முகத்தை மறைத்திருக்கிறார் என்பதை நாம் வேதத்தில் அறிய இருக்கிறோம். அப்படி மறைத்த போது தாவீது கேட்கிறாரு, எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? இப்படியெல்லாம் பேசி ஆண்டவரிடத்துல கேட்டுட்டு கடைசியில் அவர் முடிக்கும்போது, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன், உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். நம்பிக்கையோட அவரை தேடுகிற ஒருவர் அவர். கடைசியில கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அப்ப அவரு முகம் மறைக்கப்பட்ட பொழுது தேடி அவரை கண்டு கொண்டதை நாம் பார்க்கிறோம். எதற்கு இதை சொல்கிறேன்? நமக்கு முகம் மறைக்கப்பட்ட நேரங்கள் வரும். ஜெபிக்க முடியாம இருக்க நேரம் வரும். உடனே என்ன பண்றது? do not substitute with poor substitutes. என்ன பண்ணுவோம்? உடனே ஒரு வீடியோவை போட்டு பார்த்து கொஞ்ச நேரம் அந்த டிவியை பார்த்துட்டு அல்ல மொபைல்ல யூடியூபை பார்த்து, அது நல்ல வீடியோ இருக்கலாம், ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு உடனே சரியாயிடுமா? உனக்கும் தேவனுக்கும் இடையில் உள்ள உறவு சரியாக வேண்டும். நீ கேட்ட வார்த்தைகள் உன்னை ஒருவேளை உற்சாகப்படுத்தி இருக்கலாம்,
ஆனால் நீ தேவனோடு உள்ள ஐக்கியத்திலே சீர் பொருந்த வேண்டும். சீர் பொருந்தி வாழுகிற வாழ்க்கைக்கு தேவன் அழைக்கிறார். அப்படி சீர் பொருந்தின அனுபவத்தை தான் சங்கீதக்காரன் 13வது சங்கீதத்திலே நாம் வாசித்து வைப்போம். அதே போல் ஏசாயா சீர் பொருந்தினதை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஏசாயா 8வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஏசாயாவின் பின்னணியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், தேசம் சீர்கெட்டு போன நாட்கள், உசியா ராஜா மரணம் அடைந்த நாட்கள், கொஞ்சம் கொஞ்சமாய் தேசம் விக்கிரக ஆராதனைக்குள்ளாக போய்கொண்டே இருந்த நாட்கள், அதிகமாய் போய்கொண்டிருந்த நாட்கள். ஆகையினால ஏசாயா உசியா ராஜா மரித்த உடனே ஆலயத்துல போய் உட்கார்றாரு. ஆண்டவருடைய தரிசனத்தை பார்க்கிறார். பார்த்த உடனே அவருக்கு என்ன ஆகுது? ஐயோ அதமான நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள மனுஷர் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன். அசுத்த உதடுள்ள மனுஷர் மத்தியில் வாசம் பண்ணி அவனே கெட்டு போயிட்டான். ஏசாயா தீர்க்கதரிசி கெட்டு போய் இருக்கிறார். அது ஆண்டவரை பார்க்கும்போதுதான் அவருக்கு தெரியுது. புலம்புகிறார். அப்ப நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தேசம் அதிகமாய் கெட்டு போனது நிமித்தம் தேவ மனிதர்களும் கெட்டு போய் கொண்டிருந்த காலம். இந்த காலத்துக்கும் அதுக்கு ரொம்ப வித்தியாசம் இல்லைன்னு நினைக்கிறேன். நன்றாக கவனியுங்கள். ஆண்டவரோடு நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே உறவை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய நாள் இது. அப்படி இருந்த டைம்ல அந்த ஏசாயா எப்படி ஜெபிக்கிறார், என்ன நம்பிக்கையின் வார்த்தையை சொல்கிறார். நானோ 17, 18 வசனங்களை வாசிக்கிறேன். ஏசாயா 8. நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து, முதலாவது ஆண்டவர் முகத்தை மறைக்கும் போது காத்திருக்க வேண்டும். அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் எப்படி இருக்கிறோம்? அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அப்போ முகம் மறைக்கப்பட்டு இருக்கிறது. யாக்கோபுக்கு, யாக்கோபின் குடும்பத்தாருக்கு முகத்தை மறைக்கிற தேவனுக்காய் நான் காத்திருப்போம். காத்திருக்கிற நேரத்துல நானும் கர்த்தர் எனக்கு தந்த சியோனிலே தந்த பிள்ளைகள், கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகளும் சியோனிலே தேவனுக்கு அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கும். இன்றைக்கு நம்ம அப்படி இருக்கணும். அப்போ தேசம் சீர்கெட்டு போனது, ஊழியர்கள் கெட்டு போனது, இதெல்லாம் நமக்கு எக்ஸ்கியூஸ் கிடையாது. நாம் தேவனுக்கு முன்பாக சாட்சிகளாகவும் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்க வேண்டும். இந்த சூழ்நிலையினால நான் முடியாத பிரதர், நான் விட்டுட்டேன். கடைசியில 2 நிகழ்வுகள் வேதத்தில் என்று குறிப்பிட்டு முடிக்கிறேன். எப்படி தேவ மனிதர்கள் தங்களுக்கு தேவனுடைய முகம் மறைக்கப்பட்ட பொழுது அதை சந்தித்தார்கள், எப்படியெல்லாம் நமக்கு சூழ்நிலைகள் வரும் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் 2 அதிகாரங்களிலிருந்து சில குறிப்புகளை வைக்கிறேன். அந்த நாட்கள் நியாயாதிபதிகளின் நாட்கள். சாமுவேல் தேவனுடைய ஆலயத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறான். ஏலி நியாயாதிபதியாக, பிரதான ஆசாரியனாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஏலியின் பிள்ளைகள் சீர்கெட்டு போகிறார்கள். ஏலியின் பிள்ளைகள் சீர்கெட்டு போனதின் நிமித்தமாய் 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 27வது வசனத்திலே இப்படி நான் இருக்கிறதை வாசிக்கிறேன். தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியினிடத்தில் வந்து, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், உன் பிதாவின் வீட்டார் எகிப்திலே பார்வோனின் வீட்டில் இருக்கையில் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி என் பலிபீடத்தின் மேல் பலியிடவும் தூபம் காட்டவும் என் சமூகத்தில் ஏபோத்தையும் தரிக்கவும் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் அவனை எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு உன் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய தகன பலிகளை எல்லாம் கொடுக்கவில்லையா அப்படின்னு பேச தொடங்கி, இந்த ஏலியின் பிள்ளைகள் எப்படியெல்லாம் தவறு செய்திருக்கிறார்கள், அது நிமித்தமாய் தேவனுடைய நாமம் கனவீனம் அடைகிறது என்று சொல்லி 30வது வசனம் இந்த பகுதியெல்லாம் பார்த்து
36வது வசனம் வரைக்கும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரும். கடைசியில உன்னுடைய குடும்பம் ஆசாரியத்துவத்திலிருந்து முற்றிலுமாய் தள்ளிவிடப்படும். உன்னுடைய சந்ததியார் என்னையும் ஆசாரிய ஊழியத்துல சேர்த்து கொள்வது நிமித்தமாய் கொஞ்சமாவது தேவ சமூகத்தில் உள்ள அப்பங்களை எல்லாம் எங்களுக்கு தாங்க. ஏனென்றால் அந்த நாட்களிலே அந்த லேவி கோத்திரத்திற்கு தேசத்திலே எந்த பங்கும் கிடையாது என்று மோசையின் மூலமாய் ஆண்டவர் கொடுத்திருந்தார். அவங்களுக்கு நிலபலன்கள் ஒன்றும் கிடையாது. லேவி கோத்திரத்தாருடைய வேலையெல்லாம் ஆலயத்துல வேலை செஞ்சு ஆலயத்துல உணவு கிடைக்கிறதை சாப்பிட்டு ஆண்டவரை கர்த்தரை அவர்களுக்கு பங்கு என்று வாழ வேண்டும். இப்ப இவங்களை முற்றிலுமாய் ஆண்டவர் புறக்கணித்து தள்ளிவிட்டால் அவங்களுக்கு சாப்பாடு கூட கிடைக்காம போயிடும்பான்னு தேவ மனிதன் மூலமாக சொல்லுகிறார். இது இப்படி நிகழ்கிறது. ஒரு பக்கம் ஏலி எப்படி இருக்கிறாரு? விருத்தாப்பிய நிலை. பிள்ளைகளை ஏற்கனவே ஒரு முறை கண்டித்து இருக்கிறார். ஆனால் பிள்ளைகள் அதற்கு கீழ்ப்படியவில்லை. ஏலி விட்டு விட்டார். இன்றைக்கு தேவ சமூகத்திலே சொல்லுகிறேன், கிறிஸ்தவ குடும்பங்களிலே பிள்ளைகள் மனம் போல போக்கிலே வாழுகிறதை கண்டு விட்டு, ஒரு தடவை சொல்லிட்டேன் பிரதர், கேட்கல பிரதர்ன்ட்டு விட்டு விடாதீர்கள். ஏலி விட்டு விட்டார். 3வது அதிகாரத்துல சாமுவேல் மூலமாய் மீண்டுமாய் ஆண்டவர் பேசுகிறார். பேசும் பொழுது எல்லாம் நமக்கு இந்த கதையெல்லாம் தெரியும். நேரடியா 18வது வசனத்திற்கு வருகிறேன். சாமுவேல்கிட்ட ஆண்டவர் பேசியாச்சு. ஏலி கேட்கிறார், ஆண்டவர் என்ன சொன்னார் சொல்லுன்னு கேட்கிறார். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக விட்டுவிட்டான். ஆண்டவர் சாமுவேல்கிட்ட அடுத்தது சொல்றாரு, எப்ப ஏலி இப்படி மோசமா இருக்கிறார், அவருடைய குடும்பம் இப்படி அழிஞ்சு போயிடும், நீ சொல்லு, அவனை தள்ளிக்கிறேன், புறக்கணிச்சிருவேன்னு சொல்லு. இவர் என்ன சொல்றாரு? அவர் கர்த்தர், அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்வாராக. முகத்தை மறைச்சிட்டாரு. நான் இப்படி புறக்கணிச்சிருவேன்னு சொல்றாரு. இவர் என்ன அழகா சொல்றாரு, அவர் கர்த்தர்ப்பா, நான் என்ன செய்ய முடியும்? Let him do as he wish. இன்னைக்கு நம்ம அப்படி கைவிட்டுறோமா? நம்ம குடும்பத்தை விட்டுறோமா? குடும்பத்தில் உள்ள சீர்குலைவுகள், தவறுகள், இவைகளெல்லாம் அப்படியே அந்த பாய்க்கு அடியில தூசியை தள்ளி விட்டுட்டா தூசி இருக்கிறதே தெரியாது. புஷ் த டஸ்ட் அண்டர் தி கார்பெட். கார்பெட்டுக்கு அடியில தள்ளி விட்டுற கூடிய நிலை இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில உண்டு. என்றைக்காவது ஒரு நாள் அந்த கார்பெட்டை தூக்கும் போது என்ன ஆகும்? தூசி உள்ள இருக்கிறது பறக்க தான் செய்யும். தயவு செய்து விட்டுவிட வேண்டாம். பிள்ளைகள் கேட்கிறார்களா? குடும்பத்தார் வித்தியாசமாக இருந்தாலும் சரியானது எது என்று சொல்லி அந்த சரியான வழியிலே குடும்பத்தை நடத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஒருவேளை பிரச்சனைகள் வந்த உடனே அங்க போய் பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு, அப்படி நான் தான் சொல்றது கரெக்ட், அப்படி நான் சொல்ல. ப்ளீஸ் மேக் எ டிஃபரன்ஸ். நம்முடைய கருத்துக்கள் வேறு, நம்முடைய குறியீடுகள் வேறு, ஆண்டவருடைய எதிர்பார்ப்புகள் வேறு, என்னுடைய மதிப்பீடுகள் வேறு என்பதை தெளிவுபடுத்தி வாழுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு லெவலுக்கு மேல போனா என்ன பண்ண முடியும்? சரின்னு சிலர் என்ன பண்றாங்க, அது அவங்களுடைய ஜெனரேஷன், இது எங்க ஜெனரேஷன் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுறாங்க. இல்லை, அப்பதான் இருதயத்தை கர்த்தரிடத்துல அனுதினமும் ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு இடத்துல ஒரு பிரசங்கத்துல தான் இது கேட்டேன். ஒரு கிறிஸ்தவ மனிதருடைய பிள்ளைகள் ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டாங்க. அவங்களுடைய கலாச்சாரம் வேறு. அந்த மகன் அப்பாட்ட சொன்னா, நான் அங்கிருந்து, அப்பா நான் இன்னைக்கு போய் என்ன மாதிரி ஒரு சகோதரனை நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னானா. அவங்களுக்கு அதெல்லாம் சாதாரணமானது. அப்பா சொல்லி பார்த்தாரு, பையன் கேட்கல. அப்பா என்ன பண்றாரு, இங்க உட்கார்ந்து 2-3 தடவை சொல்லி பார்த்தாரு, கேட்கல. அவன் சொல்லிட்டானா, நான் உங்ககிட்ட பெர்மிஷன்லாம் கேட்கல, இன்ஃபார்ம் தான் பண்ணினேன் அப்படின்னா. இதெல்லாம் தான் பிள்ளைங்க செய்வாங்கல்ல. இவர் இங்கிருந்து முழங்காலில் நின்று ஜெபிக்கிறார். அவர் போயிட்டு திரும்ப கொஞ்சம் பிந்தி ஒரு சில நாட்கள் ஆயிருக்கலாம், தெரியல. ஃபோன் பண்ணா, நான் டேடி நீங்க அங்க இருந்து ஏதோ பண்றீங்க, என்னால இங்க ஒன்றும் ப்ராக்ரஸ் பண்ண முடியல, அவன் ஏதோ என்கிட்ட கோவிச்சுட்டு போயிட்டான் டேடி, நான் திரும்ப வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னா. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை.
இந்த தேவ மனிதர் இங்கிருந்து அங்க போய் குறுக்க நிக்கல. ஆனால் அவர் அதை விட்டு விடவில்லை. ஏலி செய்தது அப்படி அல்ல. அவர் கர்த்தர் அவருக்கு தோன்றபடி செய்யட்டுப்பான்ட்டு இவர் நிம்மதியா உட்கார்ந்துட்டாரு. இந்த நிலைப்பாட்டில் நாம் சற்று வித்தியாசப்பட வேண்டும். தாவீது எப்படி அந்த இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்த பொழுது செய்தார் என்பதை வாசித்து அதை குறிப்பிட்டு கடந்து செல்லலாம் என்று நினைக்கிறேன். 2 சாமுவேல் 24வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 24 நாம் பார்க்கும் பொழுது தாவீது ஒரு தவறு செய்து விடுகிறான். தேசத்தின் உள்ள மக்களை கணக்கிடுகிறான். யுத்தம் எல்லாம் முடிந்த பின்பு அவன் கணக்கிடுகிறான். யோவாபு சொல்லுகிறார், எதற்கு ராஜா, வேண்டாமே அப்படின்ட்டு. இல்லை, நீ செய்யணும் அப்படின்னு ராஜா சொல்லுகிறார். இவர் கணக்கிடுகிறார். அது தேவனுடைய பார்வையிலே தவறாக காணப்படுகிறது. ஒருவேளை கணக்கிட்டு அதிநிமித்தமாய் தாவீது பெருமிதம் கொண்டிருக்கலாம், தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. 11வது வசனம் 2 சாமுவேல் 24:11 வாசிக்கிறேன். தாவீது காலமே எழுந்திருந்த போது தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத் என்னும் தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி சொன்னது, நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன். 3 சாபத்தை வைக்கிறார் ஆண்டவர். 7 வருஷ பஞ்சம், இல்லைன்னா 3 மாதம் உன்னுடைய சத்துருக்களை உன்னை துரத்துவார்கள், திரும்ப ஓடணும். அடுத்து இல்லைன்னா 3 நாட்கள் கொள்ளை நோய். இந்த 3ல எது வேணுமாப்பா நீ எடுத்துக்க, ஏதாவது ஒண்ணு உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துதான் ஆவேன். தாவீது சொன்னது மிகவும் மிகவும் அருமையானது. அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன் சொல்லியிருக்கலாமே. அவர் கர்த்தர், இந்த 3ல எது பெட்டரோ அவர் தரட்டும், நான் தப்புதான் செஞ்சுட்டேன், உண்மைதான். ஆனால் தாவீது ஜெபிக்கிறார், கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக என்றார். இந்த மனுஷர் கையில விழாம கர்த்தருடைய கரத்துல விழ வேண்டும் என்றால் அனுதினம் அவரிடத்திலே ஜெபிக்கிறவர்களாய் வாழ்கிறவர்களுக்கு தான் உண்டு. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். இது நம்முடைய வாழ்க்கையில பழக்கமாக வைத்துக் கொள்வோம் என்றால் நம்ம ஒருவேளை தாவீதை போல தவறு செஞ்சிடலாம், தவறுகள் வந்து விடலாம். ஆனால் உணர்த்துவிக்கப்படும் பொழுது ஏலியை போன்ற ஏலியும் கோபப்படல, ஒன்றும் இல்லை, ஜஸ்டிஃபை பண்ணல. ஆனால் அவர் விட்டு விட்டார், முகம் மறைக்கப்பட்டது. ஆனால் இங்கே நாம் பார்க்கும் பொழுது தாவீது ஆண்டவருடைய கரத்துல விழுவேனாக என்றார். ஆண்டவர் கொஞ்சம் அடிக்கிறாரு, கொஞ்சம் ஜனங்கள்லாம் சாகுறாங்க, ஆனாலும் திரும்பவும் ஜெபிக்கிறார், விடல. ஆண்டவரே நீர் அடிக்கிறீர், ஆனா அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க யோசித்து பாருங்கள். அந்த உறவு எப்படி இருந்தது? அவருடைய முகம் மறைக்கப்பட்டது. ஆனால் அவரை பற்றி அவன் அறிந்திருந்த அறிவு, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாதவர், அதை அருவருக்காத தேவன். நீ தப்பு செஞ்ச அதனாலதான் உபத்திரவம், அதை அருவருக்காத தேவன் தன்னுடைய முகத்தை மறைக்காமல் நம்மை நோக்கி கூப்பிடுகிறவனுக்கு செவி கொடுக்கிறவர். அவர் கண்களை மூடலாம். அவருடைய முகத்தை இந்த நேரத்துல பார்க்கிறதற்கு கற்றுக்கொள்வோமா? ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றுவதற்கு கற்றுக்கொள்வோமா? நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எந்தன் பாடுகள் வேதனை மறைந்து விடும்,
எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும், எந்தன் பாடுகள் வேதனை மறைந்து விடும், எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும், உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாத தேவன், உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அருவருக்காத தேவனே ஆண்டவரே. உம்முடைய முகத்தை நீர் மறைக்காமல் உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு செவி சாய்க்கிற தேவன். ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே தவறுகள் வரும் பொழுது நீர் எப்படியெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்துவதற்காக முகத்தை மறைக்கிறீர் என்பதை பார்த்தோம். இந்த மறைக்கப்பட்ட நேரத்துல ஆண்டவரே, உம்மை விட்டு விடாமல் தேடின தாவீதை போல உபத்திரவத்திலே உம்மை நோக்கி விடாப்பிடியாய் பிடித்துக் கொண்டாரே. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் அவனை பூரண சமாதானத்திற்குள் காத்துக் கொள்வீர் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, உம்மை உறுதியாய் பிடித்துக் கொள்ள கிருபை தாரும். ஏலியை போன்ற ஆண்டவரே, நிர்விசாரங்கள் அந்த ஆண்டவரே பிரச்சனைகள் நெருக்கங்கள் இருக்கிற நேரத்துல நாங்க என்னதான் பண்றதுன்னு கையை விரிச்சிட்டோம்னா ஆண்டவரே, நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. ஆண்டவரே, விடாப்பிடியாய் உறுதியாய் பிடிக்கிற இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும். இந்த நேரத்தில் ஆண்டவரை ஜெபிக்க முடியாமல் இருக்கிறவர்கள், ஜெபிக்க முடியல என்று உம்முடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே நித்தமும் உம்மை தேடுகிற பிள்ளைகளாய் ஆண்டவரை காணப்படட்டும் சுவாமி. ஆனால் அதற்கு பதிலாக வேறு எதையாவது செய்து கொண்டு யாரிடத்திலாவது ஜெபிக்க சொல்லிவிட்டு ஆண்டவரே ரிலாக்ஸ் பண்ணணும்னா நிச்சயமாக உம்முடைய முகத்தை நாங்கள் தரிசிக்க முடியாது. ஆண்டவரே, இறந்த கிருபை உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தாரும். ஒவ்வொருவரும் இந்த நாளிலே உணர்த்துவிக்கப்பட கிருபை தாரும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை தேடுகிறதற்கு தீர்மானிக்க இந்த நாளிலே உதவி செய்தல். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். நன்றி.